நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் நம்ம விதவிதமான உணவுகளை நோக்கி நகர வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஒன் சேஃப்டி சொன்னாங்க. சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ, நாட் அபவுட் ஃபுட். ஸோ நம்ம எப்படி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. யூ ஹேவ் அன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாட் எவர் ஃபுட் யூ டேக் யூ கேன் மேனேஜ் இட். அவ்வளோ சிம்பிள். So that is அவங்கள்ட்ட one more மெக்கானிசம் இருக்கே சார், அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நான் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு தெளிவா சின்ன இருக்காங்க. சர்க்கிள் ஆயிருது, வேற ஒன்று. ஓகே, we are putting a small circle. இது போதும் எனக்கு லைஃப் இவ்வளோ தான் அப்படின்றது. லைஃபே வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி வந்து ஃபுட் யூ ஹேவ் டு கீப் ட்ரைங். ரெண்டு தான். இங்கே பாருங்க, எக்ஸஸ் நியூட்ரிஷனையும் எக்ஸஸ் கலோரியும் உங்களால் பேர்ன் பண்ண முடியும்னா என்ன வேணால் சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேப்பர் படிக்கிறதோ வேற எதனா பண்ணியிருந்தா தான் பிரச்சனை வருது. என்ன வேணா நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். நீங்கள் உங்கள் கருத்துலலாம் எனக்கு மாறுபாடு இல்லை. என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுக்கான உழைச்சோம்னா அது ஜீரணமாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாதமே தொடர்ச்சியாக எதை அதிகமாக அருந்துவது, அதில் கலக்கிற சுவை ஊட்டுறதுக்காக கலக்கப்பட்ட பொருட்கள் அதையெல்லாம் உங்களுக்கு கெடுதல் விளைவிக்குது. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க சொல்கிறோம். சாப்பிடுங்க சாப்பிடாதீங்கன்றதெல்லாம் வாதம் இல்லை. இதை தொடர்ச்சியாக சாப்பிட்றதா வேண்டாமா? எப்போயாச்சும் சாப்பிடலாம், எப்போயாச்சும் சாப்பிட்டா நாங்கள் என்ன செத்தா போகிறோம், அமெரிக்காவில் 80 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா. போன தலைமுறை எப்போயாச்சும் கூட சாப்பிடலை, இந்த தலைமுறை எப்போயாச்சும் சாப்பிடணும், அது ஃபன்னு, எனக்கு மன மகிழ்ச்சி, நான் பல விஷயங்களை கொண்டாடணும் அப்படிங்கிற துறையில் போகுது. அடுத்த தலைமுறைக்கு அது அத்தியாவசியமாக ஆகிடும். நாம் வந்து அவர்கள் அந்த உணவுகள் வந்து சந்தையை குறிவைத்து வருவது, இங்கே இருக்கிற பாரம்பரிய உணவுகள் சந்ததியை குறிவைத்து வந்தது. வேர்ல்டு இன்னைக்கு வரைக்கும் சேச்சுரேட் ஆகாது என்னன்னு கேட்டிங்கன்னா சலைவாவோட டேஸ்ட்டு தான். ஞாபகம் வச்சோங்க, மற்றெல்லாம் சேச்சுரேட் ஆகிடுச்சு. டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல்னா, வீல் திருப்பி கண்டுபிடிக்காதன்னா. பட் சாப்பாடு கொண்டு புதுசாக கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். வந்து மெனு கார்டு 2 கார்டுலேருந்து 3 ஆகி 5 ஆகி 7 ஆகி 15 வருது ஹோட்டல்ஸில். புதுசாக கண்டுபிடிக்கிறான், மனுஷன் போய் சாப்பிட்றான். அந்த மாதிரி இருக்கும்போது யூ லிவ் டு ஈட், ஈட் டு லிவ். இது எப்படி பார்க்குறீங்க? யூ லிவ் டு ஈட், ஈட் டு லிவ். சார், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றோம், நல்லா விரும்பி சாப்பிட்றோம். ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, அது குழந்தைங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்ற அடிக்ட் ஆகிடுறாங்க. சார் ஒரே நிமிஷம், உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடலாமா? உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடலாமா? சார் அது பேர் மாத்திர உடனே இவங்க என்னங்க வேணான்றாங்க. அதாவது சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது இவங்க வேணாங்கிறாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் சார். அடுத்து இன்னொன்று கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது அதில் என்னென்ன இருக்குன்னு நினச்சி ஒன்று பார்த்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடவே முடியாது. நீங்கள் சார காப்பரியை மைக்ரோஸ்கோப்புக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்குது. அதில் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் அவ்வளோ இருக்குது. போய் பார்த்துருக்கீங்களா யாருன்னா மைக்ரோஸ்கோப்பில்? ஒரு 5 ஊருக்கு போகிறோம், அந்த 5 ஊர் தண்ணியை டிஃப்ரெண்ட்டாக குடிச்சிட்டு அந்த தண்ணி உங்க உடம்புக்கு தாங்குதான்னு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. இம்யூன் ஆயிடுறீங்க. 5 ஊருக்கு போகிற தண்ணி நம்ம உடம்பு தாங்குதுன்னா அதுதான் இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கணும். அந்த இம்யூனிட்டி பவர் குறையுது சார். இல்ல, இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா அந்த இம்யூனிட்டி பவர் குறையுது. அது நடக்குது. அதான் சொல்றோம் நாங்க. அதனால தான் எல்லா ஆரோக்கியம் விட்டுட்டு எதுக்காக நம்ம டாக்டரை நாடி போகணும், எதுக்காக நம்ம டாக்டரை நாடி போகணும்ன்ற. நான் ஹாஸ்பிடலுக்கு போய் 12 வருஷம் ஆகுது சார். 12 வருஷமா நான் ஹாஸ்பிடலுக்கே போகல. 18 வயசுல டயபெட்டிக்ஸ் வருது, சாப்பிட்டுட்டு வரல, ஸ்ட்ரெஸ்ல வருது. ஃபேக்ட் ஒன்று என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் ஹெல்த்துங்கிற ஒரு ட்ராப்புக்குள்ளே இவங்க பேசுகிறாங்க, அதை நீங்கள் முற்று முதலாக மறுக்க பார்க்குறீங்க. ஸோ ஹெல்த்தை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. ஓகே, ஹெல்த்து இஷ்யூ தான், நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஹெல்த் இஸ் அன் இஷ்யூ. பட் டேஸ்ட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் ரைட், அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான், ஏன் விதவிதமான உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும்? மனதார சந்தோஷப்படணும் சார். எந்த கோவம் எந்த இதில் இருந்தாலும் உனக்கு தேவை ஒரு பானிபூரி, உனக்கு தேவையா, அது நல்லதோ கெட்டதோ, ஏதோ ஒரு கடுப்பில் டியூஷன் சார் திட்டின வேகத்தில் வருவோம் சார். ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு பானிபூரி அங்கே சாப்பிட்டு அது உள்ளே இறங்கின ஜீரணத்தில் அதனால எனக்கு 100 பிரச்சனை வரட்டும் சார். அந்த இடத்துல எனக்கு மனசு சந்தோஷப்படுது, மனசு சந்தோஷம். எந்த விதம் அவங்க பண்றது அப்படின்றத பார்த்தா நான் நாளைக்கு சாப்பிட மாட்டேன்றது வேற. அந்த இடத்துல நான் எவ்வளவு கோவத்துல வந்தனோ, ஒரு கொஸ்டின் பேப்பரை கசக்கி போட்டு வருவேன், மறுநாளே உங்க பையன் இவ்வளவு பண்ணானுங்க, அந்த ஒரு பானிபூரி சாப்பிட்டல எனக்கு மனசு சந்தோஷம் சார். அந்த ஒரு விதத்துல தான் சார் நான் சாப்பிட்றேன். ஏன் உனது பலவிதமான உணவுகளை நோக்கி ஈர்க்கிறது? Husband and wife both are employed. They want to enjoy a weekend. We go to a outside restaurant and enjoy life. After all, what is the purpose of earning money? You have to enjoy life. And one of the main thing is eating. And you eat your taste and enjoy it. சிம்பிள். அவர் சொல்றதுக்கு உங்க பதில் என்ன? அவ்வளவுதான் சார். சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்றதே வந்து வாழ்றதுக்காக தான். ஸோ அதை ஹெல்த்தியாக சாப்பிடும் போது நம்ம இன்னும் சந்தோஷமா வாழலான்றது. அவர் பேசுனது நீங்க கேட்கலையாமா?
அவர் என்ன சொல்கிறாரு, அப்புறம் எதுக்கு பணம் சம்பாதிக்கணும், இன்றைக்கி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி எதுக்கு வாழணும், ரிலாக்ஸ்டாக வாரம் ஒரு நாள் வெளியில் போகிறப்ப பிடிச்சதா வித்தியாசமாக ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு தான் உங்கள்கிட்ட பதில் கேட்குறேன். அவங்க என்ஜாய் பண்ணட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். மனதை வந்து நம்ம அதையே என்ஜாயாக பார்க்குறாங்க. இந்த வகையான உணவுகளிலும் ஆரோக்கியமான இந்த மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது? இதவே தொடர்ந்து வாழ்க்கைக்கான ஒரு முன்மாதிரியை எடுத்து ஏன் செய்யக்கூடாது? வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னு இருக்குல்ல, இப்படி தான் வாழணும்னு ஒரு கொள்கையை முன்வைக்கிறது என்ன தவறு? ஆரோக்கியம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. அதாவது ஆரோக்கியத்தை பற்றி கான்ஷியஸ்னஸ் எவரிபடி இஸ் ஹேவிங். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து எல்லாம் கண்டா பின்னாடி சாப்பிட்றதுனால வந்து ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படலைன்னு சொல்ல முடியாது. இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒருத்தர் தனியாக இருக்கார், ஒருத்தர் வயசானவர் தனியாக இருக்கார் அப்படின்னாக்கா, அவர் வந்து ஒரு கார்ன்ஃப்ளெக்ஸு ஓட்ஸை போட்டு கடன்ட்டு சாப்பாடை ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலாம். யூ கேன் டேக் சம் ப்ரோக்கோலி ஆர் காலிஃப்ளவர் அண்ட் பாயில் இட் அண்ட் ஈட் இட் ஹெல்த்தி. ஒன்றும் இதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஈ கேன் டூ ஆல் இஸ் இன்னோவேஷன்ஸ். சார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்க யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நாள் வெளில போனால் கூட மணத்தக்காளி கீரை பொடி அப்படின்னு யார் கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? நாங்கள் அதான் சாப்பிடுவாங்க. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சரிங்க சார். வாட் இஸ் லைஃப், ஹவு டு லீட் லைஃப், அதையும் பார்க்கணும். இது வந்து சும்மா வந்து நீங்கள் வந்து இதை சாப்பிடலாம், மணத்தக்காளி கீரை சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடலாம் நல்லது தான், ஒத்துக்கிறேன். அதையும் சாப்பிடலாம். பட் சார் நாங்க அது சாப்பிட கூடாதுன்னு சொல்லல சார். That's what I am saying. I am not saying that you shouldn't eat it. What I am saying is it is more beneficial when compared, even economically it is more economically taste wise நான் சொல்றேன். We cannot be simply thinking of health. Health பத்தி நான் பேசல, taste பத்தி தான் சார் சொன்னேன். That why we should live. If you can find the happiness in the multi cuisines, why can't you find it in your traditional foods? That's what my question is. ஹரிபரி லைஃப்ல போய் மந்தக்காளி கீரை எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது சார். என்ன இன்ஸ்டன்ட்டா என்ன கிடைக்குதோ அதான் தேட முடியும். அதான் சொல்றேன் பாருங்க. நீங்க எல்லாம் ஈஸியான பொருட்களை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இல்லாம நீங்க you are not going for taste. இப்போ நீங்க இவ்வளோ டேஸ்ட்னு சொன்னது எல்லாமே ஒரு இட்ஸ் ஜஸ்ட் லைக் a blanket மாதிரி. The real reason is they are going for the easy food. நாங்க ஒரு சீஸ் போட்டு சாப்பிட்றோம் வச்சுக்கோங்க சார், அதை இழுக்கும் போது நாங்க அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி சாப்பிடுவோம் சார். அது வந்து ஒரு 2 நிமிஷம் சாப்பிடுவோம், ஒரு பைட் தான் சாப்பிடுவோம், அதை 2 நிமிஷம் சாப்பிடுவோம். அது எங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குது. அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுடைய ஃபுட்ல டேஸ்ட் உண்மையா சொல்லுங்க. சீஸை நீங்க கண்ணை மூடி இப்படி இழுத்து சாப்பிடுவீங்களா? ஒரு நிமிஷம். எனக்கு அது இழுக்குறோம்ல சார், அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது மாதிரி ஒரு டிவி விளம்பரம் இருக்கு சார். நாங்களும் அதை பார்த்து தான் சார் நாங்க அடாப்ட் ஆயிட்டோம். தான் திங்கிறீங்க, அவ்வளவுதான். பார்த்து நாங்க அடாப்ட் ஆயிட்டோம். எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சீஸை எப்படி ரசிச்சு திங்கணும்ங்கற பழக்கமே நமக்கு கிடையாது. அதை பார்த்து தான் சார் நாங்க கத்துக்கிட்டோம். அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. நாங்க அதுக்கு அடாப்ட் ஆயிட்டோம். எங்களுக்கு அது பிடிச்சிருச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் என்ஜாய் இட், அவ்வளவுதான். ரைட், கீழ இருக்கவங்கள்ட்ட கொடுங்க. சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார். என் ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மனிக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் குசின்ஸ் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் இன்டர்நெட்டில் செக் பண்ணி இப்போ வந்து ஒரு பாஸ்தா பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் செக் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு பனக்கோட்டா, அது ஒரு இட்டாலியன் டெசர்ட், அது பண்ணும்போது வீட்டில் பண்ணி சாப்பிடும் போது அது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதை வந்து இன்டர்நெட்டில் கொண்டு வரல. என்னென்னலாம் வீட்டில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்குறீங்க? பாஸ்தாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பெகட்டி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பீட்சா பண்ணியிருக்கோம், பர்கர் பேட்டிஸ் பண்ணியிருக்கோம். many things you try. இவ்ளோ இது பண்ணோம். அப்படி செஞ்சு ஒரு புது ரெசிபியை படிச்சு செஞ்சு அதை செஞ்சு சாப்பிட்றப்ப எவ்வளோ ஹாப்பியா அது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. நானும் அவரும் சேர்ந்து பண்ணுவோம் வீட்டில். அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வருது சார். இதே சந்தோஷத்தை நாங்கள் ஒரு வத்தல் குழம்பு வைக்கிறதுலையும் ஒரு கீரை மசிலையுமே இந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அவங்களுக்கு அதில் கிடைக்குது. சாப்பிடும்போது இப்போ அவங்க சொன்ன அதே சந்தோஷம் எங்க 2 பேருக்கும் கூட கிடைக்குது. குட். அப்போ அவங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்குதுன்னா சாப்பிட்டு போட்டுமே. சாப்பிடலாமா? சாப்பிடல. அப்போ அதையும் தாண்டி அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குதா இல்ல? அது என்ன, அதுதான் நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஏன்னா அதில் வர்ற அந்த இன்க்ரீடியன்ஸ் தே ஆர் பேசிக். அது இட் இஸ் ப்ரோக்கன் டவுன் இன்ட்டு அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம பாடி எடுத்துக்குது. அந்த என்ன சாப்பிட்டாலும், நம்ம பீஸா சாப்பிட்டாலோ இல்லை நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட்டாலோ அது வந்து கெமிக்கல்ஸாக தான் சார் பிரேக் டவுன் ஆகுது. அந்த கெமிக்கல்ஸ் தே ஆர் கெட்டிங் ஃபார்ம்ட் இன்ட்டு அவர் அப்சார்ப்ட் இன்ட்டு செல்ஸ் அண்ட் ஃபார்ம்ட் இன்ட்டு டிஎன்ஏ அண்ட் பேசிக்லி கேரக்டர். எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்தால் நம்ம கேரக்டரே ஃபார்ம் ஆகும். நீங்கள் சொல்கிறீங்களா உணவுக்கும் உணர்வுக்கும் உள்ள கனெக்ஷன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்ரிதிங் இஸ் பிரேக்கன் டவுன் இன்டு கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் தட் இஸ் அப்சார்ப்ட் இன் தி செல்ஸ். பட் we know it ma'am. நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா இப்படியா மனுஷன் சாப்பிட முடியும்? இல்ல நீங்க எப்பயாவது சாப்பிடலாம். நீங்க பாரம்பரிய உணவே சாப்பிடும்போது அந்த உணவு சாப்பிட்டா அதை எதிர்க்கிற சக்தி பாடிக்கு வந்துடும், நம்ம உடம்புக்கு வந்துடும். பட் நீங்க அந்த உணவே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த இம்யூனிட்டி பவருமே உங்களுக்கு இல்லாமலே போயிடும். ஹெல்த்தை தாண்டி பேசணும் அப்படின்னா வணிகம்னு ஒரு இது இருக்குது.
நம்ம இந்த உணவு முறை ஓகே பிடிச்சிருக்கு, நம்ம சாப்பிட்றோம், டைம் பாஸ் சாப்பிட்றோம், ஓகே, அதோட விட்டுட்டுறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா தொடர்ந்து அந்த உணவு முறைகளே நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பழக்கப்படுத்தினோம்னா அயல் நாட்டுக்காரனே தான் நம்ம ஊரில் வணிகம் பண்ண முடியும், நம்ம நாட்டுக்காரங்க ஹோட்டல் நடத்த முடியாது. இது ஒரு விஷயம். ஹெல்த்தை தாண்டி பேசணும்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோ நம்ம இந்தியன் பீப்புளோ வந்து பெரிய அளவில் நம்மளுடைய தொழிலை முன்னேற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஹோட்டல்ஸு ஏதோ நிறைய இருக்குது பாருங்கள், அவங்கெல்லாம் பாருங்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஃபுட்டோட விலையை பார்த்தீங்கன்னா 500, 1000 அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு வணிகமாக இருக்கு, அதனால இதை தொடர்ந்து நீங்க செய்ய முடியாது. அதையே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வணிகம்லாம் பாதிக்கப்படும். ஏற்கனவே விவசாயங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு ஃபுட்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணலாம். இப்போ நான் என்னோட ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்கிறேன்னு இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லாக எக் பேஸ்லேயே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஃபாரின் ஃபுட்டு வைக்கணுமோ அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுமையாக ஒரு விஷயம், ஆனால் என்ன பண்ணாலும் முட்டையில். இப்போ கேட்டால் எனக்கு முட்டையில் என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னென்னா பண்ணும்பொழுது வந்து நான் பிஸ்னஸ் ஆங்கிளில் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி க்ரௌடட் என்விரான்மெண்ட்டில் எப்படி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ வந்து எக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் பீப்புள் இப்போ வெஜிடேரியன் வந்து எக் மட்டும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு புல்லிங் ஃபேக்டர். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது. பட் என்னோட சர்ப்ரைசிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஷ் பேர் சொல்லலாம். ஒரு ஸ்பானிஷ் ஆம்லேட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸில் இருக்கும். இந்த எக்ஸைட்மெண்ட் ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வந்து ப்ராப்பர் சவுத் இந்தியன் சமைக்கிறவங்க தாண்டி போகும்போது கூட என்னங்க அது நல்லா இருக்கே எப்படிங்க இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் உண்மையிலேயே வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்குது, ட்ரூ டு த ஹார்ட். இதை சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படிங்க வீட்டில் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஸோ வந்து இந்த மாதிரி புதுமை வந்து நம்ம இதுலேயே நிறைய இருக்குது. நம்ம சாதாரண விஷயம் தான் இது, வந்து வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர விஷயம்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ வந்து அந்த புதுமை வந்து வர்த்தக ரீதியாக வந்து சர்வே பண்ணலாம், சர்வே பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப். ஏன்னா அதை நம்பி தான் நான் வந்து நாளாக பண்ணிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபுட்டும் இதெல்லாம் இதனால் அழிஞ்சிடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல கண்டிப்பாக அழியாது. அப்படி பார்த்தா சரவண பவன் வந்து இப்போ ஒரு 1 month பேக் டாலஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த பேசிஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார்? வேற என்ன ரீசன்? வர்த்தகத்தை தாண்டி விதவிதமான உணவுகளை ஏன் தேடி தேடி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? ஸ்டேட்டஸ் லெவல், அதாவது ஒரு புது இது ஒரு ஏதாவது இப்போ பணக்காரங்க தான் பண்ணுறாங்க, சரி நம்மளும் பண்ணணும். இப்போ கேஎஃப்சி போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்தில் இருந்தவங்களாம் போக மாட்டாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்க சரி நம்மளும் அப்படி வரலாமா அப்படின்ற ஒரு சைக்காலஜி அப்படி நோக்கி போகிறது. ஓகே, ஃபுட்டை ஸ்டேட்டஸ் இப்போ எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? எஸ், யங்ஸ்டர்ஸ், வாட் இஸ் த ரீசன்? யங்ஸ்டர்ஸ் வந்து மாடர்ன் ஃபுட்டை தான் ஃபேஷனபிளாக பார்க்குறாங்க, ட்ரெண்டியாக இருக்குது. அதுதான் அப்படிதான் எல்லாருமே பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்க்காதீங்க. எங்கிட்ட ஒரு பையன் யங்ஸ்டர் தான் உட்காந்துருக்காரு, இவங்கெல்லாம் யங்ஸ்டர் தான், என்ன கலடு தட்டியாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஏன் அதை ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்குறீங்க? இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்குறப்ப இந்த வேற இடத்துல இந்த அந்த மாதிரி போனால் தான் கொஞ்சம் பந்தாவாக இருக்குது, மற்ற இடத்துக்குலாம் போனால் ஒரு மாதிரியா இருக்குது, அதை ஃபீல் பண்ணுறேன். இட் இஸ் டேக்கிங் our standards to a higher level சார். இப்போ எனக்கு தெரியும் இந்த ஹோட்டலில் இது இந்த வேலை அப்படின்னு. டுமாரோ when I have to earn, it is setting my standards சார். எது வரைக்கும் நான் போகணும், வாட் இஸ் த எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னு எனக்கு தெரிய வருது வெளியில் சாப்பிட்றதுல. ஓகே, உணவு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளை உங்களுக்கு தருது சார்? இப்போ வந்து இந்தியாவோட இது பேக் போன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஆனால் ஃபார்மர்ஸை காட்டுறதே ரொம்ப பிச்சைக்காரங்க ரேஞ்சில் தான் காட்டுறாங்க வெளியில். அவங்க சாப்பிட்ற ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு, கேழ்வரகு கம்பெல்லாம். ஸோ அதை எதுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் மனசுலேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இதான் உண்மையான கருத்து, மனநிலை. ஏன்னா நம்ம ஃபார்மர்ஸ் அப்படி வச்சிருக்கிறோம். அப்போ மனநிலையில் நான் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்கேன், நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போனேன்னா சார், நான் வந்து சாதாரணமாக ஒரு தோசையோ அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணேன்னா எதுக்கு இப்போ எப்போ பார்த்தாலும் இதையே சாப்பிட்டுட்டு இருக்க, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற தோசையா, அதை எதுக்கு சாப்பிட்ற, பீஸா இருக்குது, பர்கர் இருக்குது, இது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கும், ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒன்று நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு, ஒரு புது நேம் பார்த்தோன்னே எங்களுக்கு அதை சாப்பிட தோணுது. ஒன்று வந்து டு என்ஜாய் லைஃப், ஓகே, டு ரிலாக்ஸ் அண்ட் டு கெட் பெட்டர் ரிலேஷன்ஷிப், இம்ப்ரூவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் sort of improving the economic situation, and then you can show to others that you are well off. Okay. You are in a better position. பணக்காரன் ஆயிட்டேங்கிறது காட்டலாம், அதே நேரம் புதிய புதிய நட்புகளும் கிடைக்குது, புது ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுற மறுபடியும். இப்போ இதுக்குள்ள வேற டைமென்ஷன்ஸ் இருக்குங்கிறதா அவங்க சொல்றாங்க. ஏதோ அது வெறும் உணவாக மட்டும் இல்லை. இப்போது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், அவங்கள்ட்டையும் இதெல்லாம் இருக்கலாம். அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். அப்புறம் வந்து வே ஆஃப் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை தருது, புதிய நண்பர்களை உருவாக்குது. செல்ஃப் ப்ரைட், நான் நல்ல உணவு சாப்பிட்றேன், நல்லா ரிச்சாக இருக்குங்கிற ஹாப்பினஸை கொடுக்குது. அப்புறம் வந்து இக்கானமி அது சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாத்தையும் மறுக்க முடியாது,
ரைட்டா? அப்படிங்கிறப்போ இந்த உணவுகளை எப்படி இவர்கள் தவிர்ப்பார்கள், அல்லது இவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே பதில் இருக்குது. முதல்ல நான் ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வெறும் தீபாவளி பொங்கலாக அவங்க லைஃப்பில் இருக்குது. இந்த ஸ்பகட்டியும் இந்த பாஸ்தாவும் வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி என்னைக்கே ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது சார்ந்த வணிகம், அது சார்ந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஸ்டேபிள் ஃபுட்டாக மாற்றிடும். இன்றைக்கி இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி அடுத்த தலைமுறை வந்து நிச்சயமாக இந்த மாதிரி பாஸ்தாவையும் ஸ்பகட்டி தான் சாப்பிடும். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். எப்படி நம்மளுடைய பாரம்பரிய உணவெல்லாம் நம்ம அழிச்சிட்டு இன்றைக்கி எப்படி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் உள்ளே வந்துருக்குன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது வந்து இந்த மைனர் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் நம்ம சொல்ல போகிற ராகு, திணை, சாமை, குதிரைவாளி, இது எல்லாமே ஒரு உழைக்கும் சமூகத்தை சார்ந்த ஒரு உணவு அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு மேட்டுக்குடி மக்களுக்கும் ஒரு படித்தவர்களுக்கும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அந்த உணவு வந்து கிடையாது. உழைக்கிற மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உணவு ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும். நான் வந்து தினை இட்லி செஞ்சேன் அப்படின்னு நான் சொன்னேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறேன் அது வந்து லவ் பேர்ட்ஸுக்கு போடுறதில்ல அப்படிங்க. அது வந்து லவ் பேர்ட்ஸுக்கு போகிற விஷயத்தை போய் நீ வீட்டில் செஞ்சேன்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி பிம்பங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம சமூகத்தில். அதை உடைக்கிற விஷயமா தான் நாங்கள் பாரம்பரிய உணவை வந்து நிச்சயமாக வந்து பார்க்கணும். இவங்க நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதை தாண்டி அரசியல், வணிகம், சமூகம், இந்த 3 காரணம் நிச்சயமாக இருக்குது. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும், உடச்சி தான் ஆகணும். இதை 3 உடச்சி தான் வெளியே வரணும்.